கூட ஆவியானவரை பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தர்மியான டேவிட் ராஜாவையும் கூட ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் முன்குறித்தபடியினால் இந்த பூமியிலே தாயின் கர்ப்பத்தில் அவர் உருவாகி இந்த பூமியிலே வெளிப்பட்டு இந்த 83 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர் ஜீவிப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஏற்ற காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்விலை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்திற்காக ஒப்பு கொடுத்து முழுக்க ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இத்தனை ஆண்டுகள் சத்தியத்துக்காக சாட்சியாய் ஜீவிப்பதற்கு கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். இதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். தான் மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பத்தாரையும் கூட இந்த ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக அவர்களையும் கூட இம்மட்டும் வழிநடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். வியாதி பலவீனங்கள் பல போராட்டங்கள் பல சூழ்நிலைகள் மத்தியிலையும் கூட ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமாக ஜீவிப்பதற்கு கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கீழ் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதான நம்பிக்கையோடு கூட இந்த நாளிலும் கூட தன்னுடைய ஓட்டத்தை ஜெயித்தோடு ஒரு ஓடி முடிக்க கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். இதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து இந்த அடக்காராதனை தேவன் தாமை முற்றிலுமாக பொறுப்படுத்தி வர வேண்டியவர்களை தடல் நீக்கி கொண்டு வந்து இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற யாவருக்கும் தேவன் ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 சோதர. தையாவை இழந்து காணப்படுகிறதான குடும்பத்தார் யாவருக்கும் தேவன் தைரியப்படுத்த வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும், நம்பிக்கை தர வேண்டும். அவர் விட்டு சென்றதான இந்த பாதையை தொடர்ந்து குடும்பத்தாரும் பின்பற்றுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 சோதர. സ്തോത്രം സ്തോത്രം. പരിശുദ്ധ പിതാവേ, ഞങ്ങളങ്ങേ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു കർത്താവേ. പ്രിയ പിതാവിൻ്റെ വേർപാട് മുഖാന്തരം കർത്താവ് ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും കർത്താവിൻ്റെ സന്നദ്ധയിലായിരിക്കാനും അന്ത്യശുശ്രൂഷ കർത്താവെ ഏറ്റവും അനുഗ്രഹമാക്കി തീർക്കാൻ സഹായിക്കേണ്ടതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. പിതാവിൻ്റെ ജീവിതത്തിൽ ചെയ്തതായ എല്ലാ നന്മകൾക്കായി സ്തോത്രം കർത്താവെ. അതും പ്രകാരം കർത്താവെ ഞങ്ങളെല്ലാവരും കർത്താവിൻ്റെ രാജ്യത്തിൽ കാണപ്പെടുവാൻ സഹായിക്കേണ്ടതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവെ. പിതാവെ നിനക്ക് നമ്മുടെ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ, ശുശ്രൂഷ എല്ലാ വിധത്തിലും അനുഗ്രഹമാക്കി തീർക്കാൻ സഹായിക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. എല്ലാവർക്കും അതൊരു അനുഗ്രഹമായി തീരുവാൻ സഹായിക്കേണ്ടതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവെ. ഒരു ജീവിതത്തിൻ്റെ ആരംഭത്തേക്കാൾ നല്ലത് കർത്താവ് നല്ലതെന്ന് കർത്താവ് കാണുന്നത് പോലെ കർത്താവെ ദൈവമേ ഞങ്ങളുടെ ജീവിതം കർത്താവ് ഏറ്റവും അനുഗ്രഹമായി തീരുവാൻ സഹായിച്ചാട്ടെ കർത്താവെ. എന്നെ കർത്താവിൻ്റെ ദാസനെ ബലപ്പെടുത്തണമേ, കൃപ ധാരാളമായി കർത്താവ് കൊടുത്ത് ഓരോ നിമിഷം കർത്താവ് വഴി നടത്തുവാൻ സഹായിക്കേണ്ടതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവിൻ്റെ കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിക്കുന്നു, യേശുവിൻ്റെ നാമത്തിൽ തന്നെ. നാം പാട്ട് പുസ്തകത്തിലെ முதலாவது பாடலை பாடுவோம். பார்ப்பேனேன் நேசரை நான் ஆர்ப்பரிப்பே நானுமன்னால் பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பே நானுமன்னால் தீர்த்தாரேன் கண்ணீர்கள் யாவும் சாற்றுவேன் நான் துதியே துதியே
சாற்றுவேன் நான் துதியே துதியே பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும் நாள் பார்ப்பேனே சரை நான் ஆர்ப்பரிப்பே நானும் நாள் பாரிலேந்தன் பாவம் தீத்தார் பரத்திலேந்தன் ஆவல் தீர்ப்பார் பாரிலேந்தன் பாவம் தீர்த்தார் பரத்திலேந்தன் ஆவல் தீர்ப்பார் அகத்திலே சந்தோஷமளித்தார் ஏகத்தில் என்றும் துதியே துதியே திலே சந்தோஷமளித்தார் ஏகத்தில் என்றும் துதியே துதியே பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பே நானும் நாள் பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பே அந்நாள் ஆயிரங்களில் சிறந்தோராத்மாவின் நேசரவர் ஆயிரங்களில் சிறந்தோர் ஆத்மாவின் நேசரவர் ஆபத்தில் தோழனவர் நாமத்திற்கு துதியே துதியே ஆத்திலே தோழனவர் நாமத்திற்கு துதியே துதியே பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பே நானும் நாள் பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பே நானும் நாள் எண்ணிறந்த தூதர் கூட்டம் வெண்ணி நின்று போற்றும் நாளில் எண்ணிறந்த கூட்டம் வெண்ணி நின்று போற்றும் நாளில் அன்னலேசு நாடி பணிந்து சொல்வேன் துதியே துதியே லேசு நாடி பணிந்து சொல்வேன் துதியே துதியே பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பே நானும் நாள் பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பே நானும் நாள் மண்ணின் சாயல் மாறியானோ மகிமையேறி மாசற்றோனா மண்ணின் சாயல் மாறியானோ மகிமையேறி மாசற்றோனா மன்னனோடு மனவரையில் மகிழ்வன் என்றும் துதியே துதியே மன்னனோடு மனவரையில் மகிழ்வன் என்றும் துதியே துதியே பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பே நானும் நாள் பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பே நானும் நாள்.
இப்பொழுது சாட்சிய நேரம். சாட்சி சொல்லக்கூடியவர்கள் சுருக்கமாக சொல்லும்படியாக கேட்டுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பா என்னுடைய தடக்க ஆராதனையிலே கர்த்தர் ஒரு சாட்சி சொல்ல தெரிந்த பிரதான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய அறிவு நாட்களிலிருந்து நேற்று வரையிலும் கர்த்தர் செய்த பெரிய காரியங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அறிவந்த நாள்களிலிருந்து நேற்று வரையிலும் அறிந்த சத்தியத்தின்படி ஜீவிப்பதற்கும் கண்டிப்போடும் அன்போடும் நடத்துவதாக இருந்தார். அது மட்டுமல்ல, எங்கள் அம்மா இறந்து 25 வருடங்களாகிறது. ஆனால் இந்த 25 வருடத்திலும் எனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் நேற்று வரையிலும் இருந்தாங்க. கர்த்தர் எல்லாத்தையும் என்னை ஒரு தாய் எப்படி தேற்றி அணைத்து அரவணைப்பாங்களோ அதே போன்று ஆற்றுவராக தேற்றுவராக அரவணைப்பவராக இருந்தாங்க. இது கர்த்தர் இது அவங்க ஒரு எப்போதும் எங்களுக்காகவும் மற்ற ஜனங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் ஜெயிப்பவர்களாகவும் இருந்தாங்க. அதனால் நான் அநேக நேரங்களில் அப்பாவை திட்டுவேன். அப்பா இப்படி இரவு வேளையிலலாம் இப்படி இருக்கீங்க, இந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கலாம் இல்லை, எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னெல்லாம் சொல்லுவேன். ஆனாலும் ஒன்றும் பேச மாட்டாங்க. இருந்தாலும் அதனுடைய மகிமை இன்று தான் தெரிகிறது. ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லும்போது தான் எனக்கு அது விளங்கினது. ஆனால் அவங்க தானே அதே பாதையில் அவங்களை சென்று அந்த பரலோக ராஜ்யத்தில் காணப்பட ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டு சாட்சி முடிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்பாவும் கொடுத்து ஒரு சாட்சி சொல்ல தந்த தருணத்துக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய தப்பன் சிறு பிராயத்திலிருந்தே ஆவிக்குரிய பிள்ளைகளாய் பக்தி உள்ள பிள்ளைங்களாய் கர்த்தருக்கு பயந்து வளர்த்து வந்தாங்க. அதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய வீட்டில் சிறு வயதிலிருந்து எங்களை கண்டிப்பாகவும் பரிசுத்தத்துக்கு வைராக்கியமாகவும் வளர்த்துனாங்க. என்னுடைய அம்மாவும் என்னுடைய அண்ணன் சொன்னது போல் 25 வருடத்துக்கு முந்தைய இறந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் என்னுடைய தகுப்பனை பாதுகாத்து வந்தாங்க. அதேபோல் என்னுடைய தகுப்பனை ஆதரித்து வந்த என்னுடைய அநேக நாட்களில் என்னுடைய அத்தை குடும்பம் என்னுடைய அம்மா கடந்து சென்ற பிறகு ஆதரித்து வந்தாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தையும் அவர்களுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பான். இனி என்னுடைய அண்ணனையும் தம்பியெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும். கர்த்தர் எங்களோடு இருக்கணும். போன வருடம்னு நினைக்கிறேன், என்னுடைய அப்பா ஒரு சொப்பனம் பார்த்து என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு பள்ளத்தாக்கு செழிப்பான ஒரு இடம், அதில் நான் நிற்கிறேன். மேலேண்டு ஒரு சத்தம் கேட்குது. அப்போது நான் வானத்தை பார்த்து 2 கையும் ஒசத்தி, என் நேசரே, என் கிச்சிலியே, என் சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே என்ன நான் கூப்பிட்டு அப்படியே சென்று மேலே ஏறிவான்னு சொன்னாங்க. நான் அப்படியே கூப்பிட்டு நான் போகிறதா பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்பாவை நான் விட மாட்டேன், எனக்கு அப்பா போன யார் உண்டு? எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பா இருக்கணும், இல்லை அவங்க அப்பாவும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அழுதேன். அப்போதுக்கு அப்பா மௌனமாக பேசாமல் இருந்தாங்க. அதுலேருந்து கற்றுட்டு ஜெபிப்பேன், ஏசப்பா எங்கள் அப்பாவுக்கு ஆயுசை கூட்டி தரணும், எங்கள் அப்பாவை இப்போ இல்லை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபித்தே வந்தேன். அப்புறம் இந்த வருஷம் தொடங்கினேலேருந்து என்னுடைய அப்பாவுக்கு திடீர்னு ஒரு சிறு வியாதி அப்படி காணப்பட்டது. அப்படி வந்த நேரத்திலும் எங்களுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி என்னோடய அப்பாட்ட துக்கப்பட ஒரு வாரத்துக்கு முந்தி 10 நாளுக்கு முந்தி என்கிட்ட சொன்னாங்க, நீ தான் என்னை போக விடாமல் தடுத்து வச்சுருக்க, இல்லைன்னா நான் எப்போவுமே ஏசப்பாட்ட போய் இருப்பேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னோடய அப்பா சொன்ன வார்த்தை. அப்போ ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா, என்னோடய அப்பாவுக்கு நான் தடையாக இல்லை, உம்முடைய நோக்கமும் உம்முடைய சித்தமும் என்னுடைய தகப்பனுடைய ஜீவியத்தில் நிறைவேற்றுங்க, நீங்கள் எங்களுக்கு எல்லாவற்றுக்குமா இருக்குதுங்க
என்னுடைய அப்பா வியாதியில் இருந்து கஷ்டப்படக்கூடாது. என்னுடைய அப்பாவுடைய மரணம் ஒரு அருமையாக இருக்கணும். பரிசுத்தவான்கள் மரணத்தை போல ஒரு நல்ல மரணமாக இருக்கணும் என்னுடைய தகப்பனுடைய மரணம்னு அதேபோல் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் மரித்த பின்பு என்னை குறித்த சாட்சிகளை எல்லாம் நீங்கள் கேட்பீங்க, அப்போ தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அதே போல் இந்த நாளில் நான் என்னுடைய அப்பாவுடைய மகிமை நாங்கள் இன்றைக்கி நான் உணர்ந்து நான் என்னுடைய அப்பாவிடத்தில் இப்படியெல்லாம் சொல்லுவேனேன்னு சொல்லி என்னுடைய அப்பா மிகவும் என்னை குறித்து வேதனைப்படுவாங்க. நாங்கள் ஆறுதல் சொல்லுவேன். இப்படியெல்லாம் எங்களுக்கு ஜெபிக்குதவர் ஜெப வீரனை நான் இன்றைக்கு இழந்தேன். கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை ஆறுதல் படுத்தி கர்த்தர் எங்களுக்கு துணையாக நடத்த எங்களுக்கு ஜெபிக்கும்படி கேட்டு சிறுசாட்சியம் முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியான் கூட தகப்பனை குறித்து சாட்சி சொல்லுது இந்த தருணத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அண்ணனும் அக்காவும் அநேக காரியங்கள் சொன்னார்கள். நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். நான் லோடுக்கு போய் கொண்டு வரும்போது 12 மணிக்கு அளவில் வருவேன். முழித்திருந்து ஜெபித்து கொண்டே இருப்பார். மீண்டுமாக 2:30 மணி 3 மணி அளவில் வருவேன், ஜெபித்து கொண்டே இருப்பார். நான் லோடு கொண்டு வருகிற டைம் தாண்டி விட்டு ஒரு அரை மணி நேரம் லேட்டானாலும் ஃபோன் எடுப்பார். என்ன லோடு கிடைக்கவில்லையா, இன்னும் காணவில்லை அப்படின்ட்டு. அப்படி ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற தகப்பனாக காணப்பட்டார். அது மாத்திரமில்லை, இந்த ஜெபித்துட்டு இருக்கும் நிறைய வீடுகளுக்கு ஜெபிக்க போவார். அதனால் நான் வீட்டில் கூட அவரோட வழக்காடுவேன். சில நேரத்தில் கோவப்பட்டு இவரை கட்டி போடணும்னு கூட சொல்லிடுறாரு. ஆனால் சொல்லுவாங்க, இதனோட விளைவு உங்களுக்கு இப்போ தெரியாது, நான் போனதுக்கு அப்புறமாக உணர்ந்து கொள்வீங்க அப்படின்ட்டு. அடுத்து நைட்டு லோடுக்கு போயிட்டு இங்கே இப்போ கொஞ்ச நாளாக தான் இங்கே வீட்டில் இருக்கிறாங்க, இல்லைன்னா கம்பெனியில் தான் இருப்பாங்க. அப்போ லோடுக்கு போயிட்டு வரும்போது 3 மணி 4 மணி அளவில் வந்து கதவை தட்டினாலும் உடனே வந்து முதலாவது கதவை திறக்கிற தகப்பனாக காணப்பட்டார். அப்படி அநேக குளங்களை எப்போதும் ஜபிக்கிறவராக காணப்பட்டார். இந்த வாரத்தில் மட்டும் செய்ததான நன்மைகள் அநேக ஊழியக்காரர்கள் வந்து பரிசுத்தவான்கள் வந்து ஜெபித்தார்கள். ஜெபித்து விட்டு சொன்னார்கள், ஐயா, இன்னும் உங்களுடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றி போட போகிறார். இனி சில நாட்கள் தான், 3 தினங்கள் மாத்திரமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று கர்த்தர் கேட்டார். பரிசுத்தவான்கள் கேட்டார்கள். நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன் ஐயா, எனக்கு எந்த கவலையும் இல்லை, இனி கர்த்தரிடத்தில் சேர்வது மாத்திரம்தான் வாஞ்சை என்று கூறி ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜீவியத்தை கழித்தார். கர்த்தர் அவரை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவரிடத்தில் காணப்பட்டதான நல்ல குணங்களை பெற்று இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்படும்படியாக பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும் ஜெபிக்கும்படி கேட்டு எளிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மாமாவை குறித்து சாட்சி சொல்ல தேவன் எனக்கு கிருபை செய்தாங்க. அதுக்காக என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய திருமணம் என்னுடைய தாய் தகப்பனுக்கு விருப்பமில்லாத திருமணமாய் காணப்பட்டது. வந்து 15 வருடங்கள் ஆகிறது. என்னுடைய மகனுடைய பிறப்பில் கூட என்னுடைய தாய் தகப்பன் என்னோட இல்லை. ஆனால் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரத்திற்கு சகோதரமாக இருந்து ஒரு தாய் கவனிக்கிறது போல என்னுடைய மகன் அழுதல் கூட அநேக இடங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க. நைட்டு பிள்ளை தூங்க மாட்டான். நான் கொஞ்ச நேரம் வச்சிருப்பேன், அடுத்து அப்படியே மாமாட்ட கொண்டு கொடுத்துருவேன். இரவு முழுவதும் இருந்து பிள்ளைய வைத்து கொண்டு ஜெபித்து தூங்க வைத்து நான் நல்லா தூங்கிடுவேன். பிள்ளை தூங்கின பிறகு என்கிட்ட கொண்டு தருவாங்க. என்னால் முடியாத நேரங்களில் கூட தாயை போல எனக்கு டீ போட்டு ஆகாரங்களை கொண்டு தருவாங்க. எப்போது பார்த்தாலும் இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. பைபிளில் பின்னாடி நிறைய பேர்கள் பேரை எழுதி வச்சிருப்பாங்க.
ஏன் மாமா நிறைய பேருக்கு பேர் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ சொல்லுவாங்க, என்கிட்ட நிறைய பேர் ஜெபிக்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கும் போது தான் நம்முடைய குடும்பத்தில் உள்ள சிறையிருப்பெல்லாம் மாறும் அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டோம், இரவு பகலுமாக. எப்போ பார்த்தாலும் பைபிள், இந்த வயசான டைம்லையும் இவ்வளவு கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். அது எனக்கு ஏசப்பா தந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இரவும் பகலுமாக ஜெபிப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்களை என்னுடைய மாமாவின் மூலமாக நான் பெற்றுக்கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தாங்க. இந்த நாள் கடைசி நாட்களில் நாங்கள் இந்த வீடு வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே ஒரு வீட்டில் தான் இருந்தோம். வீடு வேலை ஆரம்பித்ததுக்கு பின்பு அந்த காலோ பிளாக்ஸ் கம்பெனியில் எனக்கு அங்கே தனியாக ஒரு ரூமு வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு கட்டி கொடுத்து அங்கேயே இருந்தாங்க. சாப்பாடு மட்டும் டெய்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். அப்படி இருக்கும்போது கூட காலையில் சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் மட்டும் சாப்பிடுவாங்க. நான் போகும்போதெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வேதத்தை வாசிச்சிருப்பாங்க, இல்லைன்னா யாராவது வந்து ஜெபத்துக்கு வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு முடியலைன்னு வரும்போது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அந்த நாட்களில் கூட அவருடைய பலவீனம் பயங்கரமாக இருக்கும், அவங்களால் தாங்கவே முடியாது. அந்த நேரத்தில் கூட வாரவங்களுக்கு ஜெபிப்பாங்க. நான் மாமாட்ட சொல்லுவேன், மாமா உங்களுக்கு இவ்வளவு பலவீனம் இருக்கு, நீங்க அவங்கள மட்டும் பொறுப்படுத்த அவங்களுக்கு ஜெபிக்காதீங்க, அவங்களுக்கு அவங்களுடைய பலவீனம் உங்களை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் சொல்லுவாங்க, ஏசப்பா எதுக்குமே என்னை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. யோபுக்கு சிறையிருப்பு திருப்பின சகோதரத்துக்காக வேண்டல் செய்த போது யோபுக்கு சிறையிருப்பை திருப்பினாரு. அதே போல என்னுடைய பலவீனத்தை ஏசப்பா திருப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போன சண்டே ஆராதனை மத்தியில் பாடல்களை பாடும்போது ஒரு தரிசனத்தை கண்டேன். ஒரு சில்வர் கலர் பொலிரோ கார் வந்திருக்கு, ஆனா உள்ள தூக்கி இருத்திட்டாங்க. அந்த கால் மட்டும் வெளியே இருந்து, ஒருத்தங்க வெளியே இருந்து தூக்கி உள்ள வச்சுதான் பார்த்து உள்ள வச்சு டோரை அப்படியே பூட்டிட்டாங்க. அதே இது மூணாவது பாட்டு வேளையிலும் லாஸ்ட் பாரா பாடும்போது மெச்சமா கிடையாது, எனக்கு எல்லாமே அபிஷேகத்தில் நிரம்பி பாடிட்டு இருந்தேன். அதை பார்த்தது எனக்கு எல்லாமே தளர்ந்தது, எனக்கு எதுவும் வரல, கண்ணீர் மட்டும் வழிந்து கொண்டு இருந்தது. ஏசப்பா உமக்கு சித்தனா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இதுக்கு முன்னே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி அநேக பாடுகள் என்னுடைய புருஷன் மூலமாக நான் பட்டேன். அதனால நான் அப்படியே சொல்லிட்டேன், உங்க சித்தாப்பா அப்படின்னு. மாமா 3 நாள்ல இறந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அண்ணி வீட்டில் இருந்தாங்க. நான் இவங்கள்ட்ட துரிதப்படுத்தினேன், இல்லை திங்கக்கிழமை மாமா எப்படியாவது கொண்டு வரணும் எங்க வீட்டுக்கு அப்படின்னு. அவங்க கன்வென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை கொண்டு வாங்க அப்படின்னு. அவங்க கேட்கல. செவ்வாய்க்கிழமை எங்கள் அத்தை மாமாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அவங்கள்ட்ட கேட்க, நீங்கள் கொண்டு போகிறீங்க மாமா இங்கே தானே வருவாங்க அப்படின்னு. அவங்க கொண்டு போயிட்டாங்க. எனக்கு உள் மனது ரொம்ப வியாகுலம் ஆக காணப்பட்டது. புருஷன்ட்ட சொல்லி அவங்க கேட்கல, அத்தன்ட்ட சொல்லி அவங்க கேட்கல. எங்க ஜஸ்டின் அத்தன்ட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படி இருக்கு சூழ்நிலைகள். அவங்க அடுத்து பேசி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. நேற்று தினத்தில் வெள்ளிக்கிழமை கொண்டு வந்தோம். எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏதாவது வருத்தம், ஏதாவது கஷ்டம் மாமாவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டோம். எனக்கு எந்த வருத்தமும் யாரை குறிச்சியும் இல்லை, என் அப்பனுக்கு முகத்தை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது இப்படி ஒரு எங்க அன்னைக்கு வீட்டுக்கு போவதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, ஆனால் சிஎஸ் சர்ச்சில் 4 மணிக்கு பாட்டு பாடுவாங்க. ஆனால் அந்த பாட்டு பாடலை. ஆனால் சொன்னாங்க, பொறுத்தள வீதியில் உலாவிடுவேன், அந்த பாட்டை ஃபுல்
பாட்டு புக்கில் எல்லாம் தேடிட்டே இருந்தாங்க. ஏன் மாமா இப்படி பாட்டு புக்கு புரட்டி பார்க்கிங்க ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த பொறுத்தலை வீதியில் உலா வீடு வேணும், அந்த பாட்டு ஸ்டாண்ட்ஸ் எந்த இதில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த நான் அதை எடுத்து கொடுத்தேன். அவங்க பாட்டுக்கு இருந்து பாடிட்டே இருந்தாங்க. பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அபிஷேகத்தில் நிறைவாங்க. என்னோட மாமா நல்ல போராடுங்க, விசுவாசம் முடிவு வரை வந்து காத்து கொண்டாங்க. மாமா சென்றதான அந்த வயிற்றுதான அடிசுவடுகளை நாங்களும் அவருக்கு பின்பாக பின்பற்றி செல்லணும். என் சிறு சாட்சியை முடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தகப்பனாரை குறித்து சாட்சி சொல்லும்படி கர்த்தர் எனக்கு தந்த நல்ல சமயத்துக்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய சிறு பிராயம் முதற்கொண்டு தகப்பனார் எங்களை கண்டிப்பாக வளர்த்துகிறவராக காணப்பட்டார். ஆவிக்குரிய ஜீவியங்களிலும் எல்லா காரியங்களிலும் எங்களை மிகவும் கண்டிப்பாக வளர்த்துகிறவராக காணப்பட்டார். என்னுடைய தாய் என்னுடைய சிறுவயதிலே இறந்து போனார்கள். அதற்கு பின்பு என்னுடைய தகப்பன் எனக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து என்னை வளர்த்தினார்கள். ஒரு நாள் கூட எங்கள் அப்பா என்னை அடித்தது கிடையாது. நான் தப்பு செய்தாலும் கூட என்னை ஒரு முறை மட்டும்தான் முறைப்பாங்க. அந்த ஒரு முறையில் என்னோட கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அப்படிதான் எங்கள் அப்பா என்னை வளர்த்துனாங்க. எங்கள் அம்மா இறந்த பிறகு என்னுடைய சகோதரரோ யாரும் எங்களோட இல்லை. அக்கா மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. ஆனால் எல்லாம் வெளியூருக்கு வேலைக்காக போயிட்டாங்க. நானும் என் தகப்பனாரும் மாத்திரமே அந்த வீட்டில் காணப்பட்டோம். அந்த சமயங்களிலெல்லாம் என்னுடைய தகப்பனார் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து என்னை நடத்தினார். அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஆனால் பைபிளை எடுத்துகிட்டு சுவிசேஷம் சொல்ல போவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கா ஜெபிக்க போவாங்க. எனக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சண்டை வரும். எதுக்கப்பா இப்படி போகிறீங்க? 10 மணி 11 மணிக்கு வரீங்க. ரெண்டு பேருக்கும் எத்தனையோ நாள் சண்டை வந்துட்டுண்டு. ஆனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய காரியத்தில் அவங்க கரெக்டாக இருந்தாங்க. அது மாதிரி ராத்திரியெல்லாம் இருந்து ஜெபிப்பாங்க. என்னோட சின்ன அண்ணன் இடையில கொஞ்சம் பின்மாற்றத்தில் இருந்தான். அப்போல்லாம் எங்கள் அப்பாவோட கூக்குரலும் கண்ணீரும் எங்களுக்கு அடுத்தடுத்த முறையில் எங்கள் அப்பாவோட அழுக சத்தமே எனக்கு கேட்கும். 1 மணி 2 மணிக்கு நாங்கள் இன்னைக்கு இந்த நிலவரத்தில் நாங்கள் சகோதரர்கள் எல்லாம் நாங்கள் இருக்கிறோன்னா எங்கள் அப்பாவோட கண்ணீர் மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா போயதான பாதைகளில் அவர் பின்பற்றதான அடிச்சுவட்டுகளை நாங்களும் பின்பற்றி அவர் போனதான பாதையில் போய் சேர எங்களுக்காகவும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டு என் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை பொழுதிலே இந்த துக்கமான நேரத்தில் இந்த நல்லடக்க ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்லடக்க ஆராதனையை மிக நேர்த்தியாக நடத்தி கொடுக்கும்படி வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், அன்பு சகோதரிகள், எங்கள் குடும்பத்தார், நண்பர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். அதிக நேரங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. 100க்கும் மேற்பட்ட அடக்கங்களை நான் நடத்தியிருக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் சிலர்களுக்கு முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது
நம்முடைய உள்ளங்கள் பதறி போகும். ஏறத்தாழ 31 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஊழியத்திற்காக நான் புறப்பட்ட பொழுது என்னுடைய தந்தை 1993 வருடம் காலம் சென்று போனார். அப்புறமா ஒரு அப்பாவா நல்ல ஒரு தகப்பனாக இருந்து அவர் எங்களை நடத்தினார். 100% சந்தோஷப்படணும். நான் ஊழியத்திற்கு புறப்படுகிற அந்த நாள் சித்தப்பா இடத்துல வந்தேன். என்னுடைய தலையில் ஒரு சிலுவை போட்டுவிட்டு சொன்னார், அப்பா கூட இருந்த கர்த்தர் உன் கூடயும் இருப்பாருடா, நீ நல்லா இருப்ப போ அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையெல்லாம் அன்னைக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியாது. நான் கிளம்பிட்டேன். அநேக வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் நான் ஒரு கார் எடுத்துகிட்டு அவர் சித்தப்பாட்டு ஜோம் பண்ணுறதுக்காக கொண்டு வரும் பொழுது காரை வாங்கி சாவியை வாங்கி என் கையில் வச்சுட்டு என்னை முகத்தை பார்த்துட்டு சொன்னார், நான் பிள்ளைகிட்ட அன்னைக்கே சொன்னோம்ல நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டு, இன்னும் நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னேன். எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆண் மக்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு தகப்பன் ஸ்தானம். இன்றைக்கு வரையிலும் அதாவது நான் அடிக்கடி வந்திருக்கேன். அப்போல்லாம் ஒரு ஜப குறிப்பு என்கிட்ட சொல்லிவிடும். எங்கேயாவது ஒரு குழந்தை ஒரு ஆளுக்கு ஜோம் இல்லைன்னா, தம்பி இப்படி ஒரு ஆளுக்கு ஜோம் இல்லை, நான் உங்களுக்கு ஜோம் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க பேர் இப்படி ஒரு வார்த்தை ஜோம் பண்ணிக்க அப்படிங்கும். அந்த நல்ல நல்ல ஜபம் மனிதர் 100%. அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லா உறவுகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு நல்ல மாதிரியான ஒரு தகப்பனாராய் இந்த உலகத்தை விட்டு விண்ணலகம் செல்ல இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார்கள். அவருடைய பிரிவு என்பது ஒரு வருத்தமாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இது ஒரு வருத்தம் என்று சொல்வதற்கு தெரியல. ஏன் அப்படின்னா, மற்றவர்களைப் போல துக்கித்து கொண்டிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மத்திய ஆகாசத்தில் வரும்பொழுது மரித்த பரிசுத்தவான்களை அவர் கொண்டு வருவார். அவர் வரும்பொழுது என்னுடைய சித்தப்பாவும் அவர் வருவார்கள். நாம் எல்லாரும் அவரை மறுபடியும் பார்ப்போம். காரணம், அவர் ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் பெற்றார், பரிசுத்த ஆவியை பெற்றார், தெய்வ கிருபையிலே வாழ்ந்தார், தன் பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்தினார். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஆமென், விருந்து வீட்டுக்கு செல்வதை பார்க்கலும் துக்க வீட்டுக்கு செல்வது நல்லது. அங்கே மனிதனுடைய முடிவு நமக்கு தெரியும்னு சொல்லுது. இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா, அவருடைய ஜெபங்கள் எங்களை எல்லாம் வாழ வச்சு. ஆமாம், இன்றைக்கி நாங்கள் உலகம் அறிகிற ஒரு மனிதர்களாய் நாங்கள் இருப்பதற்கு பின்னே எங்கள் பிதாக்களுடைய மிகப்பெரிய கண்ணீர் தான் அந்த வார்த்தைகள். அதனால் இன்றைக்கி பெற்றவர்களாய் நிற்கிறவர்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய கண்களும் மூடும் பொழுது இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகள் கேட்கத்தக்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கத்த நமக்கு உதவி செய்வார்களாக. என்னுடைய தகப்பனாரை நாங்கள் இழந்து விட்டோம். கண்டிப்பாக நாங்கள் மறுபடியும் பார்ப்போம். காரணம், நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நித்தியத்திலே சந்திக்கலாம். கர்த்தர் மகிமையானவர் இல்லையா? எல்லாரும் இந்த உலகத்தை ஒரு நாள் விடை சொல்லித்தானே ஆகணும்னு எல்லாரும் அவரவர் தன் தன் வரிசையிலே பயணித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு வருவார். வரும்பொழுது நாம் மறுபடியும் சந்திப்போம். இந்த இடத்தில் இருக்கிற அனைவருக்கும், அன்பான குடும்பத்தாருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் ஆமென், வந்திருக்கிற எங்கள் குடும்பத்தின் மேலே நீங்கள் அன்பு வைத்து வந்திருக்கிறதுல நன்றி சொல்கிறோம். தெய்வ சமாதானம் உங்கள் மேல் இருக்கட்டும். ஊழியர்களுக்கும் வாழ்த்துக்கள். அன்பு தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அண்ணன் தங்கச்சியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஆண்டவர் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாராக. கத்த நல்லவர். இந்த வார்த்தையை நான் சுருக்கிக் கொள்கிறேன். தெய்வ கிருபை உங்கள் அனைவர் மேலும் இருக்கட்டும். நன்மை உண்டாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. அடுத்த பாட்டு பாடுங்க. எப்போல் நீ பொன்முகம். ഇപ്പോൾ നിൻ പൊന്മുഖം ഞാൻ കാണും, അപ്പോഴെൻ ക്ലേശങ്ങളകിലും നീങ്ങും. എപ്പോൾ നിൻ പൊന്മുഖം ഞാൻ കാണും, അപ്പോഴെൻ ക്ലേശങ്ങളകിലും നീങ്ങും. പാരിതിൻ ദുരിതങ്ങളാകെ മറന്നു യേശുവേ തിരുമുൻപിൽ ഞാൻ. പാരിതിൻ ദുരിതങ്ങളാകെ മറന്നു യേശുവേ തിരുമുൻപിൽ ഞാൻ. ആനന്ദമാ ജയഗീതം പാടും, ആയത്ര ഉല്ലാസമേ
സദാനന്ദമാ ജയഗീതം പാടും. താമസമോ വരവിനു എൻ കാന്തനെ, താമസമോ രവിനു, താമസമോ വരവിനു എൻ കാന്തനെ, താമസമോ വരവിനു. എത്ര നാളികത്തിൽ ഞാൻ കാത്തിടണം, എത്ര നാളികത്തിൽ ഞാൻ കാത്തിടണം. മുത്തുമണികളാ നിർമ്മിതമാ ബുദ്ധനേരു ശലെ മുത്തങ്ക സൗദം. മുത്തുമണികളാ നിർമ്മിതമാ ബുദ്ധനേരു ശലെ മുത്തങ്ക സൗദം. എന്നങ്കു ചെന്ന എൻ കണ്ണാൽ കാണും അതിൻ്റെ കാക്ഷയത്രേ. എന്നങ്കു ചെന്ന എൻ കണ്ണാൽ കാണും അതിൻ്റെ കാംക്ഷയത്രേ. താതൻ്റെ വാസമെനിക്ക് ആയത്ര മോദമതേ എന്നും. താതൻ്റെ നിതവാസമെനിക്ക് ആയത്ര മോദമതേ. താമസമോ വരവിനു എൻ കാന്തനെ, താമസമോ വരവിനു, താമസമോ വരവിനു എൻ കാന്തനെ, താമസമോ വരവിനു. എത്ര നാളികത്തിൽ ഞാൻ കാത്തിടണം, എത്ര നാളികത്തിൽ ഞാൻ കാത്തിടണം. സ്ഫടികതുല്യ തെരുവും ശുഭ്രജീവ ജലമൊഴുകും നദിയും. സ്ഫടികതുല്യ തെരുവും ശുഭ്രജീവ ജലമൊഴുകും നദിയും. പൊതുഫലം തരും ജീവതരവും ദൈവസിംഹാസനവും. പൊതുഫലം തരും ജീവതരവും ദൈവസിംഹാസനവും. വിവിധ കിരീടങ്ങളും ഉണ്ടവിടെ, ഇവയെനവകാശമേ നിത്യ. വിവിധ കിരീടങ്ങളും ഉണ്ടവിടെ, ഇവയെനവകാശമേ. താമസമോ വരവിനു എൻ കാന്തനെ, താമസമോ വരവിനു, താമസമോ വരവിനു, താമസമോ വരവിനു. എത്ര നാളികത്തിൽ ഞാൻ കാത്തിടണം, എത്ര നാളികത്തിൽ ഞാൻ കാത്തിടണം. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில நிமிடங்கள் நீங்கள் யாவரும் பொறுமையோடு காத்திருக்கும்படி நாங்கள் இங்கே வந்திருக்கிறதான யாவரோடும் தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த அருமையான ஐயா கிட்டத்தட்ட இந்த பூமியில் 83 வருடங்கள் இந்த பூமியில் ஜீவித்திருக்கிறார். This brother has lived for 83 years in this year. அவர் 83 வருடங்கள் For 83 years. இந்த நாட்களில் இப்படி ஜீவிப்பது மிகவும் ஒரு அரிதான ஒரு காரியம்தான். In these days living in such a way is a rare thing. ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியிலே ஜீவிப்பதற்கு 70 ஆண்டுகள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. Why? Because the scripture is saying for living in the earth the man has 70 years only. பலத்தின் மிகுதியினால் 80 வருடம் என்று வேதம் சொல்லுகிறது. But the scripture is saying by the exceeding of strength they have the 80 years. ஐயா 80 வருடத்தையும் கூட தாண்டி அவர் அதிகமாகவே அவர் ஜீவித்திருக்கிறார். But the beloved brother has also extended life for 83 years. இத்தனை ஆண்டுகள் ஜீவித்தவருக்கு நாம் நல்ல ஒரு மரியாதை செலுத்த வேண்டியது அவசியம். We should offer the great respect for the person who has lived for this extent. கனப்படுத்த வேண்டியது அவசியம். We should honor him.
அவரை நாம் அவரை கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம். We should honor God by him. நாம் இவரை குறித்து சாட்சிகளை கேட்டோம். We have heard testimonies regarding அவரை him. குறித்த அருமையான சாட்சிகள். They are the testimonies. இதை விட சொல்வதற்கு வேற ஒன்றும் கிடையாது. Hereafter, rather than nothing is சாட்சியின் மூலமாகவே அவருடைய ஜீவியம் எப்படிப்பட்டது என்பதை இங்கே எல்லாரும் நாம் விளங்கி கொண்டோம். by the witness we have understand how the life was present for him. அருமையான சகோதரன் கூட தன்னுடைய சாட்சியிலே சொன்னார், விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். The beloved brother also said the place of going to the feast is rather than good or rather நாம் எல்லாரும் இங்கே துக்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். we have come to this place. நாம் அவரை பார்த்து விட்டு அவரும் அடக்கம் பண்ணிவிட்டு அப்படி போய் விடுகிறது அல்ல. We have came here to see him. After the burial we should not return. இவருடைய முடிவு என்ன என்பதை நீங்க இங்கே கூடி வந்திருக்கிற அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும். You should think what is his end. கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், You may be Christians. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். You may be present not as Christians. ஆனால் இவர் பிறந்தது முதற்கொண்டு வாழ்ந்த ஓட்டத்தை முடித்த நாள் வரைக்கும் அவருடைய ஜீவித்த ஜீவியம் என்ன? From his birth onwards until he ended the race, how was his life? அவர் வைத்திருக்கதான பெட்டியிலும் கூட அருமையான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. There was a precious word written in the box which is kept. நேர்மையாய் நடந்தவர்கள் Those who walk perfectly, சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து they shall enter into the தன் peace. படுக்கையில் இளைப்பாறுவார்கள். They shall rest in the bed. இந்த இளைப்பாறுதல் இவருக்கு எப்படி கிடைத்தது? How the rest is attained by him. இத்தனை பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்கள் ஏன் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம்? How many saints and the people of God are gathered அவர் here? இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அவர் எப்படிப்பட்டதான இளைப்பாறுதலை அவர் பெற்றுக்கொண்டார்? Which kind of rest he has attained while he was living this earth? வேதத்தில் அநேக சத்தியங்கள் In the சொல்லப்பட்டிருக்கிறது. scriptures many of the truth are இங்கே mentioned. எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. Here we does not have enough time to speak of எல்லாருக்கும் that. பல விதமான வேலைகள் அவசரங்கள் உண்டு. All of them have many of the works for each of ஆனாலும் them. இவர் இப்பொழுது இளைப்பாறி கொண்டிருக்கிறார். But now he is taking the நாங்கள் rest. சொல்லுகிறோம் இவர் மரிக்கவில்லை, We are saying he is not அவர் dead. இளைப்பாறி He கொண்டிருக்கிறார். is taking the rest. மரித்தவனை ஒரு காலம் எழுப்ப முடியாது, We cannot arise the people who are ஆனால் dead. தூங்குகிறவனை நிச்சயமாக எழுப்ப முடியும். Surely we can arise the people those who are இவர் ஒரு sleeping. நாள் கர்த்தர் இவரை எழுப்புவார். One day the God shall arise him. அருமையான சகோதரன் கூட தன்னுடைய சாட்சியில விதமாக சொன்னார், The beloved brother also said in his நாம் testimony அவரை like that. உயிரோடு ஒரு நாள் நிச்சயமாக காண போகிறோம். One day we shall meet him with அந்த our நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் அவரை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். With that hope only we have gathered here and we are proclaiming. ஆனால் அதே நேரத்தில் வேதத்தை சில வசனங்களை மாத்திரம் சுருக்கமாக தியானித்து நான் முடித்துக் கொள்கிறேன். At the same time we shall meditate some of the words and we shall. ஏசாயா 57 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது When we read Isaiah chapter 57 verse 1 and 2. வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், What the scripture is saying. நீதிமான் மடிந்து போகிறான், The righteous is dead. ஒருவரும் அதை மனதில் வைத்துக் கொள்ளுகிறது இல்லை. Nobody is keeping in the mind. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், The wise people are taken up. ஆனாலும் தீங்கு வராததற்கு முன் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. Nobody is thinking the people are caught out before the wicked. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள். Those who are walking perfect shall take rest in their bed. இந்த அருமையான ஐயாவை குறித்து நாங்கள் நீதிமான் என்று சொல்லுகிறோம். We are proclaiming this father as a righteous man. இவர் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லுகிறோம். We are saying he is a holy இப்பொழுது saint. இவரை குறித்து கர்த்தருக்குள் மரித்தார் என்று சொல்லுகிறோம். We are saying he has died. பரலோகத்திலிருந்து கூட ஒரு சத்தம் இவரை குறித்து தொனித்துக் கொண்டே இருந்தது. The voice of heaven is shouting from there. அதை வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை குறித்து அறிந்து In கொள்ளலாம். Revelation chapter 16 we can read that. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hereafter those who are died in Christ shall be blessed. தகப்பனை குறித்து பிள்ளைகளுக்கு பல சாட்சிகள் உண்டு. Regarding the father, the children have many of the witnesses. இவரிடத்தில் பல நன்மை பெற்றவர்களுக்கு இவரை குறித்து பல சாட்சிகள் உண்டு. The people those who attain the goodness they have the இவர் மூலமாக testimony. பல உதவிகளை பெற்றவர்களுக்கு பல சாட்சிகள் உண்டு. The people those who attain the goodness by him they have the பல testimony. விதங்களில் நல்லவர் வல்லவர் என்று பல விதங்களில் போற்றக்கூடும். In many of the ways they shall honor. ஆனால் பரலோகம் என்ன சொல்லுகிறது? What the scripture is saying. இவர் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. He is a blessed man. அதைத்தான் கர்த்தருடைய ஊழியர்களாகி நாங்கள் எங்களுடைய விசுவாசியாக அருமையான ஐயாவை குறித்தும் இவர் பெரிய ஒரு பாக்கியவான். We servants of God also proclaiming this father as a இவர் ஒரு blessed நீதிமான். one. He was righteous. நீதிமான் என்று சொல்வதற்கு வேதத்தில் பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. For the righteous man there are many of the different நீதிமான் meanings. எடுத்துக்கொள்ளப்படுகிறார். The righteous man is taken இங்கே up. கூடி வந்திருக்கிற யாவரும் ஒன்று சிந்திக்க வேண்டும். The people those who are gathered here should think of 83 that. வருடங்கள் வாழ்ந்தார், He had lived for 80 வயதாகி years. விட்டது, The age has gone. மரித்து விட்டார், He has died. அடக்கம் செய்து விடுகிறோம், We are going to bury him. எல்லாம் முடிந்து விட்டது நினைக்க கூடாது. You should not think everything as ended. நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று சொன்னால் இந்த பூமியில் பல காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்பதை விளங்கிக் கொள்ள If வேண்டும். the righteous man is taken up, many of the things are going to ஏனென்றால் happen. சாட்சியில் இவரை குறித்து நாம் கேட்டோம். The testimonies we have here இவர் ஒரு regarding him. ஜெபிக்கிற ஒரு வீரனாக He was இருந்திருக்கிறார். a warrior of prayer. விசுவாசத்திற்காக நல்ல போராட்டம்
போராட்டத்தை போராடக்கூடியவராக இருந்திருக்கிறார். He was a man striving for the faith. நல்ல ஒரு பயபக்தி உள்ளவராய் வாழ்ந்திருக்கிறார். He was having the godly reverence. தான் மாத்திரமல்ல, Not only one, தன் சந்ததியும் கூட அந்த பயபக்தி உள்ளதான அந்த வழியிலே இவர் வழிநடத்தி இருக்கிறார். he lead his generation in a godly reverence. அப்படியானால் இவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே இதுக்கு பின்பு இந்த பூமியில என்ன சம்பவிக்க போகிறது என்பதை இங்கே கூடி வந்திருக்கிற அத்தனை பேரும் சிந்திக்க The வேண்டும். people those are gathered here after this, what is going to நீதிமான் என்ன happen? செய்வான்? What the righteous man do? வேதத்தில் அநேக நீதிமான்களை குறித்து தேவன் சாட்சி The கொடுத்திருக்கிறார். God is offering the testimony regarding the ஆபிரகாம் என்கிற ஒரு righteous. நீதிமான் இருந்தார். There was a righteous man நோவா Abraham. என்கிற நீதிமான் இருந்தார். There was a name Noah. யோபு Righteous. என்கிற ஒரு நீதிமான் இருந்தார். There was a righteous man இப்படி Job. பல நீதிமான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. The scripture is saying many of the righteous ஆபிரகாம் men. என்கிற ஒரு நீதிமான் என்ன செய்தார்? What the righteous man Abraham அவர் did. பரிந்து பேசுகிறவராக இருந்தார். He made supplication for தன்னுடைய people. சகோதரனுக்காக தேவ சமூகத்திலே பரிந்து பேசுகிறவராக இருந்தார். He made request unto God for his brother. ஏனென்றால் இந்த உலகத்தை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னபோது, Why? Because God said, I shall destroy ஐயோ this world. ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே கதறினார். He cried in the presence of God, oh பரிந்து God. பேசினார். He beseeched for இந்த her. ஒரு விஷயம் மாத்திரம் என்று சொன்னார். He said once more. நீர் அழிப்பீரோ என்று கேட்டார். He asked whether he shall நீர் destroy. அழிக்க கூடாது என்று விண்ணப்பம் He பண்ணினார். made a supplication, he should not அப்படிப்பட்ட destroy. நீதிமான்கள் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை சிந்தித்து If the பாருங்கள். righteous man are taken up, what shall happen in this பரிந்து world? பேசுகிறவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் என்ன சம்பவிக்கும்? If the people those who make the request, if they are இந்த taken up, what உலகத்தை shall நியாய happen? தீர்ப்பில் யார் ரட்சிக்க முடியும்? No, who can save from the judgment? ஆபத்திலிருந்து யார் ரட்சிக்க Who முடியும்? can save from the danger? அழிவிலிருந்து யார் ரட்சிக்க Who முடியும்? can save from the danger? உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இல்லை என்று சொன்னால் பெரிய ஆபத்து இந்த உலகத்தையும் தேசத்தையும் ஜனத்தையும் அது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். The great danger is coming closer to the nation and this world if there is no தான் space. ஆபிரகாமை குறித்து நான் பார்க்கும் பொழுது, When we see regarding உங்கள் Abraham, தகப்பனாகிய ஆபிரகாமையும் your father உங்களை Abraham, பெற்ற சாராளையே நோக்கி பாருங்கள். you should see under the Sarah இங்கே those கூடி who had வந்திருக்கிற been. சகோதரே சகோதரியே, Oh, beloved brothers and sisters, இந்த அருமையான ஐயாவை இன்றைக்கு நோக்கி பாருங்கள். you should see unto this beloved இவர் ஒரு father. தகப்பன். He was a இவர் ஒரு father. நீதிமான். He was a righteous தேவ man. சமூகத்திலே பரிந்து பேசுகிறவராய் In the காணப்பட்டார். presence of God, he is making தன் the supplication குடும்பத்திற்காக, for his தன் family, பிள்ளைகளுக்காக, for his children, தன் சந்ததிக்காக, for his generation, தன் தேசத்திற்காக, for his nation, தன் சபைக்காக, for his church. அது நிமித்தமாக அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. By that the nation has been குடும்பங்கள் blessed. The ஆசீர்வதிக்கப்பட்டது. families are blessed. பிள்ளைகள் The ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். children are blessed. அப்படிப்பட்டதான ஒரு தகப்பன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவார் என்று சொன்னால் இனி என்ன சம்பவிக்குமோ என்பது ஒரு கேள்விதான். If that kind of father is passed away, what shall happen? That is the question. அநேக வேதத்திலே நீதிமான்களை குறித்து நாம் பார்க்க In முடியும். scriptures we can read many of the righteous men. நோவா ஒரு நீதிமான் என்று Noah- சாட்சி கொடுத்தார். Noah was made as a righteous man. நோவா என்று சொன்னால் இளைப்பாறுதல். Noah is mentioned as peace. தர்மியான ஐயா தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு இளைப்பாறுதலாக இருந்தார். This beloved father was present as அது a rest for his மாத்திரமல்ல, family. Not only that, தேவனுடைய கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தார். he obeyed for all the commandments of அவர் God. சொல்லுகிறபடி எல்லாம் செய்தார். He done all the things which he has தர்மியான proclaimed. ஐயாவும் கூட கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படியே அவர் எல்லாவற்றையும் செய்தார். This beloved father also committed all the things which the God அவர் has ஒரு said. பேழையை உண்டு பண்ண சொன்னார். He created the பேழையை ark. கட்டினார். He built the ark. அந்த பேழைக்குள் தன் குடும்பத்தையும் கொண்டு போய் சேர்த்தார். He entered his family into the ark. இந்த அருமையான ஐயாவும் கூட அதைத்தான் செய்தார். This beloved father also done like that. பெரிய அழிவிலிருந்து தன் குடும்பத்தை அவர் மீட்டு பேழைக்குள்ளே அவர் சேர்த்து இருக்கிறார். From the great destruction he has escaped for his family. பிரசங்கித்தார். He preached that. உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகுது என்பதை எச்சரித்தார். He warned great destruction is going to happen. கேளாதவர்கள் அந்த அழிவிலே ஜலப்பிரவாகத்திலே மாண்டு போனார்கள். Those who are not hearkened, they shall இங்கே கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரே சகோதரியே, Oh, beloved brothers and sisters, இந்த those who are அருமையான gathered here, ஐயாவினுடைய மரணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அழைப்பை நாங்கள் விடுவிக்கிறோம். we are proclaiming a calling by his death. வருத்தப்பட்டு வாரு சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். Oh, those who are carrying the burden, come நான் unto me. உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். I shall give the peace for இதோ you. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள். Those who are walking perfectly, they shall enter into the peace. இந்த இளைப்பாறுதலை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இவர் மூலமாய் நாங்கள் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறோம். To give the rest unto you, we have proclaimed the calling for you. இளைப்பாறுதல் பல விதங்களிலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். In different aspects, the man cannot do the மனம் rest. திரும்புவதன் மூலமாக ஒரு இளைப்பாறுதல். By the repentance, there is a மனம் rest. திரும்பி ரட்சிப்பின் மூலமாக ஒரு இளைப்பாறுதல். By the salvation of the repentance, there is. ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒரு இளைப்பாறுதல். By the baptism, there is a rest. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக ஒரு இளைப்பாறுதல். By the anointing of Holy Ghost, there is a rest. ஜெய ஜீவித்தின் மூலமாக ஒரு By the இளைப்பாறுதல். victorious life, there is a rest. தெய்வீக சுகத்தின் மூலமாக ஒரு இளைப்பாறுதல். By the divine healing, there is a rest. அருமையான ஐயா அவர் எல்லா இளைப்பாறுதல் இந்த பூமியிலே பெற்றுதான் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். This beloved father has experienced all the kind of rest and he has entered the rest. இப்படிப்பட்டதான ஐயாவே நோக்கித்தான் ஏசாயா 14 வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 13 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, When we read Revelation chapter 14 verse 30, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். I have heard the voice from heaven. ஒரு அனௌன்ஸ்மென்ட் உண்டாகிறது. The announcement is என்ன happening. அனௌன்ஸ்மென்ட்?
husband. What is the இந்த அருமையான atmosphere? டேவிட் ராஜா ஐயா அவர்கள் The beloved father, நேர்மையாய் நடந்தவர்கள் he walked up. இப்பொழுது படுக்கையிலே இளைப்பாறுகிறார்கள். Now he is taking rest. இவர்தான் கர்த்தருக்குள்ளே நித்திரை, That is the rest with கர்த்தருக்குள்ளே God. மரித்தவர். That they had dead எல்லாருக்கும் இந்த Christ. பாக்கியம் கிடையாது. Not all of them has this மரிக்கிறவர்கள் opportunity. எல்லாரும் கர்த்தருக்குள்ளே மரிப்பது இல்லை. The people those are dead not. ஒரு அருமையான ஐயா இந்த பூமியிலே ஜீவித்த போது When the beloved father அவர் has, நல்ல போராட்டத்தை போராடினார். he tried the good stuff. இன்றைக்கு உலகத்திலே போராடுகிறார்கள். Today many of them are striving. தெருவிலே வீதியிலே ரோட்டிலே நின்று They போராடுகிறார்கள். are striving the streets and the roads. அவர்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ளே வாபஸ் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். If they had their things committed or not, they ஆனால் shall இந்த have the அருமையான wapas. ஐயா தன்னுடைய ஜீவியத்தில் ஒருபோது வாபஸ் வாங்கவில்லை. But this father does not be நல்ல backslidden. போராட்டத்தை போராடினார். He tried the good struggle. ஓட்டத்தை முடித்தார். He ended the race. விசுவாசத்தை காத்துக்கொண்டார். He protected the faith. இப்பொழுது அவருக்கு என்ன Now what happened for அவருக்கு him? என்ன சம்பவித்திருக்கிறது? What happened for him? அவர் நீதியின் கிரீடத்தை பெரும்படியாக போயிருக்கிறார். He has gone to attain the righteous இன்றைக்கு அவர் throne. விவாக நாளாக இருக்கிறது. Today is the marriage day for மரித்த him. நாள் அல்ல. It's not the day அவர் of death. இன்றைக்கு மணவாளனோடு சேர்ந்திருக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. Today this is the day to attain அப்படியே his நாம் bride. சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. If it's so, we want to எங்களுக்கு rejoice. உண்மையாகவே துக்கம் இல்லை. Truly we do. That's all. எங்களுக்கு வேதனை இல்லை. We does not have என்று pain. சொன்னால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. Because we have the நாங்கள் faith. நாளிலே இயேசுவோடு கூட இவரை நாங்கள் பார்க்க போகிறோம். One day we shall see him with இவர் ஒரு Jesus. மணவாட்டியாக தன்னை இந்த பூமியிலே ஜீவித்த போது ஆயத்தப்படுத்திக் கொண்டார். He has prepared himself for the bride this மணவாளனாகிய year. தன்னுடைய புருஷனை சந்திக்கும்படியாகத்தான் இவர் He has போயிருக்கிறார். departed to meet his groom, இந்த Jesus பூமியிலே Christ. தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு இழப்பாக இருக்கலாம். Even though he may be lost for ஆனால் இவர் family, பரலோகத்துக்கு ஒரு ஆதாயமாய் but மாற்றப்பட்டிருக்கிறார். the heaven he was made as a எங்களோடு prophet. கூட சேர்ந்து எத்தனை பேர் சந்தோஷப்பட How போகிறீர்கள்? many of them are going to rejoice? கூடி with us? வந்திருக்கிற அத்தனை பேருமே பரலோகத்தில் ஒரு ஆதாயமாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். All the people those who are gathered should be made as a இயேசு prophet in heaven. சீக்கிரமாய் வரப்போகிறார். Jesus is going to come very வருவதற்கு soon. முன்பான அடையாளங்கள் இதுதான். That is a sign for that. உலகத்திலே நிலநடுக்கங்கள் உண்டாகலாம், There were earthquakes shall happen. யுத்தங்கள் சம்பவிக்கலாம், What shall happen? பல காரியங்கள் சம்பவிக்கலாம். Many things may happen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், Before the coming of Lord Jesus, இதோ what is இந்த the நீதிமான் sign? எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். The righteous one is taken out. அப்படியானால் இயேசு வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார். If it's so, Jesus Christ is இங்கே going கூடி to come. வந்திருக்கிற That's அத்தனை so. பேருமே நீங்கள் அதற்கென்று ஆயத்தப்படுங்கள். The people those who are gathered here should be prepared for இது that. இன்றைக்கு இந்த இடத்திலே துக்க வீட்டுக்கு வந்திருக்கிற யாவரும் துக்கப்படும்படியாக அல்ல. Today the people those who have come to the death house உங்களுடைய should not have முடிவை sorrow. சிந்தித்து இனி உள்ள நாட்களிலே நீங்கள் ஜீவிக்க வேண்டும். You should think of the end and this should live உனக்கு after ஒரு that. வருடம் கூட்டி தரப்படுகிறது என்று சொன்னால், If 1 year is extended உனக்கு for ஒரு you, மாதம் கூட்டி தரப்படுகிறது என்று சொன்னால், if 1 month is extended உனக்கு for ஒரு you, வாரம் இன்னும் கூட்டி தரப்படுகிறது என்று சொன்னால், if 1 week is extended இன்னும் for ஒரு you, நாள் உனக்கு கூட்டி தரப்படுகிறது என்று சொன்னால், if 1 day is extended for you, சகோதரே சகோதரியே இன்னும் உனக்கு ஒரு நிமிஷம் உனக்கு கூட்டி தரப்படுகிறது என்று சொன்னால், oh brothers and sisters, if 1 நான் minute என் is extended, இயேசுவுக்காய் ஜீவிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்யுங்கள். you should make the determination, I shall live for பெரிய Jesus. நியாய தீர்ப்பு இந்த உலகத்திற்கு The வரப்போகிறது. great judgment is going அதற்கு to முன்பு happen இந்த for this one. அருமையான ஐயா தன் படுக்கையிலே போய் இளைப்பாறி விட்டார். This beloved father is பூமியில taking இருக்கிற rest. சரீரத்தில் இளைப்பாறுதல் இல்ல. If there is no rest in பல his கஷ்டங்களை body, அனுபவித்திருக்கலாம், he experienced many of the துன்பங்களை pain. அனுபவித்திருக்கலாம், He experienced many of the வேதனைகளை things. அனுபவித்திருக்கலாம், He experienced many of the பாடுகளை griefs. He அனுபவித்திருக்கலாம். experienced many of the இப்பொழுது sufferings. அதற்கான கிரீடத்தை பெரும்படியாக He போயிருக்கிறார். has gone there to attend அதற்கான the cross for மகிமையை that. பெரும்படியாக He has போயிருக்கிறார். gone there to attend the அதற்கான glory. பலனை பெரும்படியாய் He போயிருக்கிறார். has gone there to attend the அதற்கான reward. கூலியை வெகுமதியை பெரும்படியாக He போயிருக்கிறார். has gone there to attend the reward of salary. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு கூலி உண்டு. For each and everything there is a அவர் wage. கிரீடத்தக்கதான பலன் நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். He said, according to the labor, the wage is coming. இங்கே கூடி வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல பலனை, நல்ல கூலியை, நல்ல சம்பளத்தை பெறும்படியாக நீங்கள் ஆயத்தப்படும்படியாக உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். We are asking unto you, each and everyone should prepare for the good wage வேளையில் and கூட the எல்லாரும் labor. கர்த்தருடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி In ஒப்படைப்போமாக. this same, all of them submit and humble in the presence of கர்த்தர் நம்மை God. ஆசீர்வதிப்பாராக. May the God bless us. மண்ணின் சாயல் மாறியானு மகிமையேறி சற்றோனாய் மன்னனோடு மனவரையில் மகிழ்வனென்றும் துதியே துதியே மன்னனோடு மனவரையில் மகிழ்வனென்றும் துதியே துதியே மண்ணின் சாயல் மாறியானு மகிமையேறி மாசற்றோனாய் மண்ணின் சாய் மாறியானு மகிமையேறி மாசற்றோனாய் மன்னனோடு மனவரையில் மகிழ்வனே
ஆமென். எல்லாரும் நம்ம எளிமைப்போமாக உட்கார்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் எழுமி நில்லுங்கள். நாம் இன்னும் கொஞ்ச நேரத்திலே கல்லறைக்கு அருமையான ஐயாவை கொண்டு செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக நம்மை ஒன்று கூட ஒரு சில நிமிடம் கூட நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோமாக. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்து பண்ணினாள் என்று சொல்ல கேட்டு என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான ஐயாவும் கூட மணவாளனோடு இணைக்கப்படுகிற ஒரு மணவாட்டியாகத்தான் இவரை நாங்கள் இப்பொழுது காண்கிறோம். மணவாளனோடு இணைக்கக்கூடிய ஒரு மணவாட்டி. அப்படியானால் கல்யாண வீட்டில் என்ன சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த அருமையான ஐயாவும் கூட அதுதான் நாம் செய்திருக்கிறோம். ஐயாவும் கூட தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவிதமாகத்தான் மணவாளனோடு அவர் இணைந்திருக்கிறார். அந்த மேலான இந்த பாக்கியத்தை கர்த்தர் இவருக்கு தந்திருக்கிறாரே, அதற்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர 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 சோத்திரா சோத்திரா சோத்திரா. இவர் எவ்விதமாக நேர்மையாக நடந்து சமாதானத்துக்குள் பிரவேசித்து தன் படுக்கையிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறாரோ, அதே போல் இங்கே கூடி வந்திருக்கிறவர்களும் இப்படிப்பட்டதான ஒரு மெய்யான இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். மெய்யான இளைப்பாறுதல் ஒன்று உண்டு. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எவன் ஒருவன் முற்றிலுமாய் தன்னை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு சென்று அதே வழியிலே நடக்கிறானோ அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரமே இந்த பாக்கியம் உண்டு. நாமும் கூட இங்கே கூடி வந்திருக்க அத்தனை பேருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. தன் தகப்பன் ஜெபிக்கிறவர், வேதம் வாசிக்கிறவர், சத்தியத்தில் நடக்கிறவர், சத்தியத்தின்படி ஜீவித்தவர், சத்தியத்தின்படி அநேக தன்னுடைய பிள்ளைகளை நடத்தினவர், பக்தி வைராக்கியம் உள்ளதால் ஒரு ஜீவியத்தை செய்தவர். அவர் விட்டு விட்டு சென்றதான அந்த பாதையை குடும்பத்தாருடைய பிள்ளைகளும் சந்ததியும் பின்பற்றும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 சோதர. மனுஷிகமாக ஒரு துக்கம் இருக்கும், அது எல்லா மனுஷருக்கும் உண்டு. அந்த துக்கம் கண்டிப்பாக இருக்கத்தான் வேண்டும், அந்த வேதனை இருக்கத்தான் வேண்டும். அதே நேரத்தில் என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. ஏனென்றால் திரும்பமாக இவரை நாங்கள் பார்க்க போகிறோம், நித்தியத்தில் அவரை பார்க்க போகிறோம், இயேசுவோடு கூட அவரை பார்க்க போகிறோம். ஆனபடினாலே தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கூட அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தரும்படியாய், அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 சோதர. இந்த அடக்காராதனையில் பங்கு பெற்ற சிறியோர் பெரியோர் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இதற்கு அந்நியர்களாய் தேவன் இவர்களை மாற்றாதபடிக்கு இந்த சத்தியத்துக்கு உட்பட்டவர்களாய் கர்த்தர்களை மாற்றி இந்த ரித்தி ராஜ்யத்தை இவர்களும் குடி வந்திருக்கிற யாவரும் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக இரக்கம் பாராட்டும்படியாக வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து இங்கே குடி வந்திருக்கிற அத்தனை பேரும் தப்புவிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 சோதர. தொடர்ந்து உள்ளதான கல்லறையில் நடக்கிற அடக்காராதனையும் கூட கர்த்தர் பொறுப்போடுக்கு நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இருக்கும்பொழுதான தெய்வமே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஐயா இந்த உலகத்தில் பிறந்தது நாள் முதல் கர்த்தாவிடம் ஹரிக்கிற நாள் வரை ஆண்டுடைய ஐயாவுடைய ஜீவியத்தில் செய்த எல்லா எண்ணுக்கடங்காத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் இந்த பூமியில் ஒரு நல்ல ஒரு நீதிமானாய், நல்ல ஒரு பரிசுத்தவானாய் இந்த பூமியில் ஜீவித்து ஆண்டவரே நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தார் ஆண்டவரே. நாங்கள் இவர்கள் மூலமாய் அறிந்ததான் என்ற சாட்சியின் முகாந்திர ஆண்டவரே. கர்த்தாவே இந்த குடும்பத்தாரும் இந்த சத்தத்தை கேட்டதான் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஜீவித்தை செய்ய முடியாது கர்த்தாவே. எல்லாருக்கும் நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர் தனிப்பட்ட விதத்தில் அதிகமாக ஜெபிக்கிறவராய், ஆத்துப மாறம் உள்ளவராயிருந்து கர்த்தாவே இந்த பூமியில் ஜீவித்தது போல நாங்களும் இந்த கூடி வந்ததான எல்லாரும் ஆண்டவரே தனிப்பட்ட விதத்தில் நல்ல ஒரு ஜெபஜீவி உடையவர்களாய், ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய், ஆத்தும பாரம் உடையவர்களாய் எல்லாரையும் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமானாய் ஜீவித்தபடினால் நீர் இந்த பூமியில் எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும், உற்றார் உறவினரையும் ஆறுதல் படுத்தும்
அவர் விட்டு போனதான அந்த பாதையை கத்தாவே குடும்பத்தார் எல்லாரும் இதை பின்பற்ற கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. உண்மையாகவே கத்தாவே அந்த மேன்மையான கத்தாவே பாதையில் கத்தாவே எல்லாரும் பின்பற்றுவதற்கு ஏற்ற ஒரு கிருபையை நீர் கத்தர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். நாங்களும் கூட ஒரு நல்ல ஒரு போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு எங்களுக்காக வைக்கப்பட்டதான அந்த நீதியின் கிரீடத்தை ஐயா பெற்றது போல நாங்களும் பெற்றுக்கொள்ள கத்தாவே இங்கு வந்ததான எல்லாரும் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. தொடர்ந்து உடைய சமூகம் இந்த இடத்துல காணப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்தாரையும் கத்தர் தைரியப்படுத்தி கிருபைக்குள்ள அறிவித்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிறதான ஃபியூனல் சர்வீஸையும் கூட கத்தர் முற்றிலுமாய் பொறுப்படுத்தி ஆசீர்வாதமாக்கி தாங்க கிருபை உள்ள கருத்தில் தருகிறோம். நீர் வருவீரானாலும் இதுபோல் எங்களுடைய மரணமாயிருந்தாலும் ஒரு மகிமையான முடிவை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள இந்த வேலையில் கத்தர் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை உள்ள கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய அன்னைக்கு காவலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் விசேஷமாக இந்த அடக்காரத்தில் பங்கு பெற்றதான யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென். இப்பொழுது இவருடைய பார்க்கிறவர்கள் நீங்கள் இவர்களை பார்க்கலாம்.
சோதரம் 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 இம்மட்டுமாக உடைய சமூகத்தை தேவாவியானவர் முற்றுமாய் பொருட்படுத்த ஆசீர்வதற்காக நாம் சோதரிப்போம். சோதரம் 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 வீட்டில் நடந்ததான இந்த ஆராதனை கூட கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சமாதானத்தினால் பொறுப்படுத்த ஆசீர்வதித்தார். அதுக்காக நாம் சோதரிப்போம். சோதரம் 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 அவரது நன்மையான ஈவுகளை சாட்சியாக அந்த கிறிஸ்துடைய நன்மையை ஈவாக பெற்றுக்கொள்ளும்படியாக நன்மையான ஈவுகளுக்கு பாத்திரமாக ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாம் சோதரிப்போம். சோதரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நாம் மேம்படுவதாக. ஒரு சில வார்த்தைகளை கூட நாம் தியானித்து விட்டு வசனத்தினூடாக கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் தியானித்து விட்டு இந்த சரியத்தை நம்ம அடக்கம் செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீயோ வென்றால் முடிவு வரமட்டும் போயிரு, நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் கலிலேயா நாட்டு 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் இந்த ஐயாவுடைய சரீரத்தை நம்ம அடக்கம் செய்யும்படியான விதத்தில் மரியாதைக்கு ஏற்றதான விதத்தில் இந்த சரீரத்தை அடக்கம் செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேதத்திலும் இந்த சரீரமானது இந்த குழியில் வைக்கப்பட்டாலும் அந்த இலைப்பாறுதலுக்கு ஏற்றதான நோக்கத்துக்குள்ளாக இந்த சரீரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த இலைப்பாறுதலும் சமாதானத்துக்கு ஏற்றதானத்திலாக இந்த சரீரத்தை அவர் காக்க வல்லதானத்தில் காணப்படுகிறார். இது கடைசி நாளில் எழும்பத்தக்கதான அனுபவத்திலாக காணப்படுகிறது. முடிவு வரும் மட்டுமாக இந்த சரீரம் இந்த மண்ணுக்குள்ளாக இளைப்பாறும் மடியானத்தில் காணப்படுகிறது. தங்கி இருக்கும்படியான அனுபவத்திலாக காணப்படுகிறது. இந்த இரண்டு வசனத்துக்குள்ளான காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த சரீரம் இது ஒரு கோதுமை மணிக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. இந்த கோதுமை மணியானது தனித்திருந்தால் அது உயிரோடு இருக்கும் என்று சொன்னால் யாருக்கும் பிரயோஜனம் அல்ல. இது மறிக்க வேண்டும். இது மறித்தால் அநேகருக்கு பிரயோஜனம். இந்த ஐயாவுடைய ஜீவியத்தில் இத்தனை நாட்களாக அந்த சிறு பையா முதற்கொண்டு இந்நேரம் மட்டுமாக அநேக நன்மைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ நன்மைகளை இவாக செய்திருக்கிறார். அநேகருக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுடைய சாட்சியின் பிரகாரமாக கூட நம்ம கண்டிருக்கிறோம். அந்த சாட்சி மூலியமாக அநேக பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அநேகருக்கு ஜெபத்தினால தாங்கி அநேகருடைய காரியங்களை இயேசுவினிடத்துல சொல்ல முடியாததுல காணப்பட்டார். அதே போலதான் இந்த கோதுமணியானது இது நிலத்தில் விழும் பொழுது அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றப்படும். இந்த ஐயாவும் கூட அநேக நேரங்களில் எந்த பாடுகளையும் எந்த கஷ்டங்களையும் எந்த வேதனைகளையும் பொறுப்பெடுக்காதபடிக்கு அவர் அநேகருக்காக ஜெபித்து தாங்குகிறவராக இருந்தார். நாமளும் கூட இந்த நாட்களில் நாம் அநேகத்தில் பிழைத்து இருக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய ஜீவிய நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் நம்ம புதிதான ஒரு நாட்களை நம் ஜீவியத்தின் மத்தியில் பிறந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய நிலத்தில் நம்முடைய ஜீவியத்தின் மத்தியில் நாம் அநேகருக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படுகிறோம். இந்த சரீரம் இந்த வேளையில இந்த குழியின் மத்தியில் புதைக்கப்படுகிறதல்ல, இது விதைக்கப்படுகிறது. இந்த ஆராதனை மத்தியிலும் கூட இந்த சரீரம் புதைக்கப்படுகிறதல்ல, விதைக்கப்படுகிறது. இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிறதான அநேக ஜனம் உண்டு. எல்லாருடைய மத்தியில் ஒரு கேள்வி, நாம் எதற்காக பிழைத்திருக்கிறோம்? நம்ம எதுக்காக ஜீவன மனுகளாக நம்ம காணப்படுகிறோம்? நம்ம யாருக்கு தான் பிரயோஜனமாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருப்போமே. நம்முடைய குடும்பத்துல கூட நாம் எவ்விதத்தினால பிரயோஜனமாக இருக்கிறோம்? எந்த காரியத்தினாலும் நம் பிரயோஜனமாக காணப்படுகிறோம்?
யோசுவர்மே, இது நிலத்தில் விழுந்தால் மாத்திரம்தான் இது அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றப்படணும்னு சொன்னா, இது அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றப்படணும்னு சொன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒவ்வொரு காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த மனுக்குலத்துக்காக இந்த பூமியின் மத்தியில் கடந்து வந்து அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றப்பட்டார், அநேகருக்கு ஆசீர்வாதங்களாக மாற்றப்பட்டார். இந்த மாலை வேளையிலும் கூட நம்ம ஒவ்வொருவரும் ஒரு விசை நம்ம நிதானித்து தியானித்து பார்ப்போமாக. நம்ம எத்தனை பேருக்கு நாம் பிரயோஜனமாக இருக்கிறோம், எத்தனை பேருக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம், எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியாததுல காணப்படுகிறோம். கொஞ்சம் ஆராய்ந்து வருவோமா? ஒரு விசை எல்லாம் தன்னுடைய இருதயங்களை பேசிக்கொள்வோம். நம்ம யார் யாருக்கு பிரயோஜனமா இருக்கும் சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளலாம். நம்ம முடிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கலாம், மனைவிக்கு இருக்கலாம், தகப்பனுக்கு இருக்கலாம், தாய்க்கு இருக்கலாம். அதை தவிர வேற என்ன பிரயோஜனமாக நம்ம காணப்படுகிறோம்? சரி, அவங்களுக்கு செய்கிறது கூட கடமைதான். ஒரு கடமைக்காக நம்ம செய்ய முடியாத நம்ம கடமைப்பட்டிருக்கத்தக்கதான காணப்படுகிறோம். இந்த நாட்களும் ஆராய்ந்து கொள்ளலாம். இந்த சரீரம் இது இந்த மண்ணில விதைக்கப்படும் போது இது எழுந்திருக்கும். இதுக்குடைய நாள் வரும்போது எழுந்திருக்கத்தக்கதான காணப்படும். நம்முடைய சரீரம் இந்த வேளையில நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. நாம் எழுந்திருக்கத்தக்கதான ஒரு ஓட்டத்தை ஓடத்தக்கதான காணப்படுகிறோமா? அநேகருக்கு பிரயோஜனமாக எழுந்திருக்கத்தக்கதான அனுபவத்துல காணப்படுகிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் போனார், மறுபடியும் வரத்தக்கதான காணப்படுகிறார். நம்மை மீட்டுக் கொள்ள முடியாததுல மறுபடியும் வரத அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். இப்போ தாமதமாக இருக்கிறார். அநேகர் மனம் திரும்பும்படியாக, அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். இந்த சரீரமானது இங்கு விதைக்கப்படுகிறது நிமித்தமாக அநேக சரீரம் இங்கு எழுப்பப்படும். இந்த சரீரம் இங்கே புதைக்கப்படுகிறது மாத்திரல்ல, இது அநேக விதத்துல எலும்பிருக்கத்தக்கதான காணப்படும். இது புதைக்கப்படும் போது, இந்த சரீரம் விதைக்கப்படும் போது அது 100 தலையான பலனை கொடுக்கத்தக்கதான எழுந்திருக்கத்தக்கதான காணப்படும். இந்த கோதுமணியான நிலத்தில் விழுந்து செத்தால் அநேகத்துக்கு பிரயோஜனமாக மாற்றப்படும். இந்த கூட்டத்தின் மத்தியில் கேட்டுக்கொண்டிருக்கிறதான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தான ஒவ்வொரு மத்தியிலும் ஒரு வார்த்தை உண்டாகட்டும். நான் எழுந்திருக்கும்படியாக இந்த பூமியில எத்தனையோ நரகத்துக்கு ஏதுவான காரியங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த பரலோகத்தின் மத்தியில நாம் அநேகருக்கு காணப்படும்படியாக ஒருவர் நமக்காக மரித்து பிழைத்து இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மரித்தார். நம்முடைய ஜீவனை காக்கும்படியாக, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படும்படியாக அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறவராக காணப்படுகிறார். இந்த வேளையில ஒரு விஷயம் நம்ம எல்லாம் தியானிப்போமாக. ஒரு விஷயம் நம்ம எல்லாம் நம்முடைய தீர்மானத்துக்குள்ள கடந்து வருவோமாக. நாம் எழுந்திருக்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்று நம்ம அவகாசிகளா நாம் மாற்றப்படுகிறது அவசியமா இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள் சொல்லி இருக்கிறார். என்னிடத்துல இளைப்பாதல் ஒன்று என்று சொல்லி இருக்கிறவராக காணப்படுகிறார். இந்த மாலை வேளையிலும் அநேகருக்கு இளைப்பாதலை கட்டளையிடும்படியா நேரம் இந்த மாலை வேளையாக காணப்படுகிறது. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற எத்தனையோ பேர் இந்த வார்த்தை புரியாத அனுபவத்தில் இருக்கலாம். நம் நரகத்துக்காக உண்டாக்கப்பட்டதான ஜனம் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு என்று உண்டாக்கப்பட்டதான ஜனமாக இருக்கிறோம். பரலோகத்துல நாம் சந்தோஷப்படும்படியாக, சொர்க்கத்துல அவரோடு வீற்றிருக்கப்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கலாக காணப்படுகிறோம். அதனால இந்த வேலை தீர்மானத்துக்குள்ள கடந்து வரலாம். இந்த வேலை இந்த சரீரத்தை நாம் விதைக்க போகிறோம். இந்த சரீரம் எழுந்திருக்க போகிறது. நாம் எழுந்திருக்கும்படியாக ஒருவர் நமக்காக மரித்து இருக்கிறார். ஒருவர் நமக்காக மரித்து பிழைத்து இருக்கிறவராக காணப்படுகிறார். இந்த வேளையிலும் அநேக ஜீவனை, அநேக சரீரத்தை அவருக்கென்று அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த சரீரம் புதைக்கப்படுகிற நிமித்தமாக, இந்த சரீரம் விதைக்கப்படுகிற நிமித்தமாக அநேக பேரை அவர் பிழைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு விசை நம்ம எல்லா சோத்திரங்களை ஏறெடுக்கலாம். ஒரு விசை எல்லாம் நம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் திரும்பப்படுவோமாக. ஆண்டவரே, நீர் வந்தால் நாங்களும் எழுந்திருக்க வேண்டும் சொல்லி ஒரு தீர்மான குத்தல்களை மத்தியில கடந்து வருவோமாக. இந்த கடைசி வேளையில, கடைசி நாட்கள் மத்தியில இந்த கொடிய நாட்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். மனுஷரை பச்சிக்கிற காலம் இது. மனுஷரை கொள்ளையடிக்கிற காலம் இது. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் அதிகமாக புறப்படுகிறதான காலம் இது. இதற்காக நாம் நியமிக்கப்படவே இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனம் அந்த பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வயசை எல்லாரும் நம் கண்களை அடைப்போமாக. ஆண்டவரே, நானும் உங்களோடு கூட இந்த பரலோக ராஜ்யத்துல காணப்படவேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து விரும்புகளா இருக்கிறோம். அந்த கல்வாரி மத்தியில அந்த கல்லனான ஒரு மனுஷன் அந்த கடைசி வேலையிலும் கூட, ஐயா, நான் உங்களோடு கூட நான் காணப்படவேன்னு சொல்லி அவன் வாஞ்சித்தான்.
நான் உம்மோடு கூட வலது வாசல காணப்படுவேன் சொல்லி அவர் வாஞ்சிக்கிறவனா காணப்பட்டார். அதனால அவர் கூப்பிடுகிறவரா இருந்தார், அவர் அழைக்கிறவரா இருந்தார், அவரோடு கூட சேர்க்கிறவராக காணப்பட்டார். ஆமே. இந்த வார்த்தை இந்த வேளையில் வெறுமையா இருக்கலாம், இது அநேகத்துல பிரயோஜனமாக மாற்றப்படும். ஆமே. சோதரம் 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 பார்ப்பேனே என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பேனா நுமன்னா பார்ப்பேனே என் ஆமே. எல்லாரும் பார்க்க முடியாக, எல்லாரும் பார்க்க முடியாக, நம்ம இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் பார்க்க முடியாக அவர் கிருபை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். சோதரம் 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 ஹல்லேலூயா. ஷிரபி கடபகட பகட பகட தானிய ரபனதி கடபகட பகட. ஆமென். நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. ஷிரபகட பகட 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 பகட. ஆமென். சோதரம் 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 ஹல்லேலூயா. சரீரத்தை பார்க்க வரவங்க எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இது உம்மோட படம் சரீரம். இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்படி மரித்தோர் அழிவதாக இருந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதுகிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெயர் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஷுடிபி கடபகட பகதுதானிய ரபனா திகட பகட பகட பகதுதா. ஆமென் ஆமென் ஆமென். நிச்சயத்தோடு சந்தோஷப்படுமாக அவன் எழுந்திருப்போம், நிச்சயத்தோடு சந்தோஷப்படுவாங்க. அவன் ஜெயத்தோடு எழுந்திருப்பான், நிச்சயத்தோடு சந்தோஷப்படுவோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
Amira bakada bakada bana yera bana digada bakada bakada bakada. Amina. Hallelujah. 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 Amina. சோதரம் 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 சோதரம். ஆமே. இம்மட்டுமாக தாரதனை முற்றுமாக பொறுப்படுத்தாததுக்காக நாம் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த குடும்பத்தாருக்கும் அந்த எல்லா ஜனத்துக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை சமாதான கட்டளை உதேசம் கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரம் சோதரம் சோதரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம். അവസാന ഘട്ടത്തിൽ കർത്താവേ ദൈവം ഞങ്ങളുടെ മഹിമയോടെ ഇറങ്ങി വന്നു കർത്താവേ ഇടക്കാരനെ ശുശ്രൂഷ അനുഗ്രഹിച്ചതിനെ സ്തുതിക്കുന്നു കർത്താവേ ദൈവമേ നിനക്ക് ഒരു സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ പിതാവിന്റെ ജീവിതത്തിൽ ചെയ്തതായ എല്ലാ നന്മകൾക്കായ സ്തോത്രം കർത്താവേ അത് കണ്ട് കർത്താവേ ഞങ്ങളെല്ലാവരും കർത്താവേ അപ്രകാരം ഒരു ജീവിതം ചെയ്ത് നല്ല സുഗന്ധ തൈലത്തെക്കാളും ജനദേശം മരണദേശത്തെക്കാളും കർത്താവിന്റെ വചനത്തിൽ കാണുന്നത് പോലെ കർത്താവേ ഞങ്ങൾക്ക് ഒരു കർത്താവിനും ഒരു യാത്രയെ കൊണ്ട് കർത്താവേ അതിനുവേണ്ടി കർത്താവേ ഞങ്ങളും ഓടുന്നു കർത്താവേ ഞങ്ങളുടെ ഓട്ടം സ്ഥിരതയോടുകൂടി നല്ല അവകാശം എന്ന പ്രതിഫലമാകുവാൻ ദൈവം സഹായിക്കുന്നതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ ശുശ്രൂഷ എല്ലാം കർത്താവ് അനുഗ്രഹിച്ചനായ സ്തോത്രം ശുശ്രൂഷ ചെയ്യുവാൻ കർത്താവിന്റെ ദാസന് കൃപ കൊടുത്തനായ സ്തോത്രം നീ കൃപ ധാരാളമായി കർത്താവ് കൊടുത്ത് വഴി നടത്താൻ ദൈവം സഹായിക്കുന്നതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു അപ്പോൾ ഞങ്ങൾ കടന്നു പോകുന്ന കർത്താവേ ഞങ്ങളോടുകൂടി കർത്താവിന്റെ സാന്നിധ്യം ഉണ്ടായിരിക്കണമേ കാണുമ്പോൾ കർത്താവിന്റെ കൃപയ്ക്കുള്ളിൽ മറച്ചുകൊള്ളുവാൻ ദൈവം സഹായിച്ചോട്ടെ താഴ്ത്തി കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിക്കുന്നു യേശുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் தேவ சமாதானமும் நம்மோடு சகல பரிசுத்தோடும் அந்த குடும்பத்தாரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மனது வருங்க.
Thank you.